ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். டே 1 இன் பாலி வந்து எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? காலையில் எழுச்சி சாப்பிட போயிட்டுருக்கோம். இப்போ சாப்பிட்டு ஏவிடி ரைடு போகலாம், அதுக்காக சாப்பிட போயிட்டுருக்கோம். குட் மார்னிங். கீழே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஆல்ரெடி. ஓகேவா? இங்கே இடத்துக்கு இங்கே வந்து 3 hours டிஃப்ரென்ஸ் நினைக்கிறேன் இந்தியாவிலேருந்து பாலிக்கு. நம்ம வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி நீங்கள் வந்து ரீச்டு பாலியும் நம்ம ரூம் டூர் வ்ளாகும் பார்க்கலன்னா டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போது இது வந்து நடந்து போயிட்டுருக்க வழி. கீழே தான் வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது, நம்ம சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட்டு. ஆல்ரெடி அங்கே வந்து டேபிள் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருவாங்க. நம்ம ரூமில் தங்குறவங்களாம் எல்லோரும் வந்து சாப்பிட்றதுக்காக. அதாவது வந்து நம்ம பாலிக்கு வந்து ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். பாலியோட ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட். அதனால் செம்ம எக்ஸைட்டட். பார்ப்போம் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஓகே, நம்மளுக்காக வந்து ஒரு டேபிள் ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அந்த டேபிளில் தான் சாப்பிட்ணும். உள்ளே இவ்வளோ பேர் சாப்பிட்றாங்களா? நாங்கள் வந்து எப்படி வந்து யூடியூப் வீடியோவில் பார்த்தோமோ அப்படியே இருக்கு எல்லாமே. ஜூம் பண்ணி காட்டுறேன், காட்டலாம். எல்லாத்தையும் பாட்டு பாடுறாங்க. இது பாருங்க, பார்த்து போப்பா. So the breakfast, the concept of buffet, you can take your myself, and the buffet we already set up with inside. And also if you like some other coffee, you can order in the table. My server taking your order in the table. Also we have an omelette station at the back side. Thank you. So much, you can take your myself in the Thank you. பஃபே சிஸ்டம், அதனால் நம்ம பிளேட் எடுக்கிறோம். அம்மா நான் சத்துருவேன். எத்தனை ரொட்டி? வேணாம் வேணாம் வேணாம். அது என்னது? ஒயிட் ரைஸ். அப்பா வேணே வேணாம் எனக்கு. என்னது இது? Fried rice noodles. இது இருந்து முட்டை நூடுல்ஸு. ஏஷியன் கார்னரா? என்னது இது? எங்களோட சிக்கனு. பேசாம காலை ரொட்டி தான் சாப்பிட நினைக்கிறேன். கஞ்சி என்னது சத்தியமாக தெரியல. என்ன இது? சாம்பலா? இந்த கஞ்சி எடுத்து குடிச்சிக்கிட்டா அதான் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அது கூட கஞ்சி கிடையாது, சிக்கன் ஏதோ போட்டிருக்கு. சிக்கன் என்னடா? எல்லாமே சிக்கனு. அது என்னது இது? சீஸ் மாதிரி ஏதோ ஊற்றி வச்சிருக்காங்க. என்னது அக்கா? கீரையெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே வந்து எதுலையோ போட்டு பொறிச்சு டேரெக்டாக வச்சுருக்காங்க. பொறிச்சு கூட இல்லை எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் இது மேங்கில் மாத்திரம். என்னடா வெறும் பச்சைக்காயை வச்சுருக்கீங்க, தக்காளியும் அப்படி வச்சுருக்காங்க. அட பாவீங்களா, என்னடா இது? வெஜிடேபிள். ஓ, அந்த ரோல் ஏதோ பண்ணுவாங்கல்ல அது. ஸ்டீம்டு எக். அப்பா பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருக்குங்க. ஹார்ட் பாயில்டு எக்கா? ஒருவேளை நல்லா இருக்குமோ? சாதாரண முட்டை தான் நினைக்கிறேன். நம்ம எடுத்து பார்ப்போமா? என்னடா எப்படி எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம்? தம்பி அதெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குப்பா. சரிங்க, நான் ஒரு எக்கு மட்டும் தான். பீஃப் சாசேஜா? மீன் மாட்டுக்கறி? மாட்டுக்கறியா சார்? சாப்பிட்றியா? பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உடனே டீசெண்டாக நம்மளே தட்டில் எடுத்து வச்சுருவோம். கீழே வேற வந்துருச்சு. சாப்பிட்றோமோ சாப்பிட்லையே, அது அடுத்த பிரச்சனை. டீசெண்டாக நான் எடுத்து வச்சுருவோம். அந்த எக்கு எங்கிறது எடுத்த? சரண், எக்கு எங்கிறது எடுத்த?
ஓகே நான் போய் எல்லாம் எடுத்துட்டு இங்கே எல்லாம் சர்வே பண்ணணும். அனிமலாக தான் மாறணும்னு நினைக்கிறேன். சத்தியமாக எந்த சாப்பாடுமே சாப்பிட முடியல. இது பாருங்க அது என்னடா இதையும் எடுத்து வச்சுட்டு வந்தேன். எக்கு மட்டும் தான் சாப்பிட்டேன். எக்கு பீஃப் தான் லாஸ்ட் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். பீஃப் பரவாயில்ல நல்லா தான் இருந்துச்சு. பீஃப் நல்லா தான் இருந்துச்சானா. இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றீங்க. ஏன்னா சத்தியமாக வேறு என்ன சாப்பிட்றதே எனக்கு தெரில. சோளம் கூட நல்லா இல்லை. வேறு இருமல் வேறு. இந்தியன் ஃபுட்டு தெரியாமல் வீட்டிலலாம் சரணம் எனக்கு தெரியாமல் சொல்லிட்டு சரணா வீட்டில் சாப்பாடெல்லாம் செத்துருவோம் போலைங்க. ஃப்ரூட்ஸாக சாப்பிடுவேன். எதுவுமே சாப்பிட்ற பொருள் மாதிரியும் இல்லை. எல்லாமே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து ஓகே சாப்பிட்லாம். வெஜிடபிள்ஸும் வந்து அப்படியே வந்து சும்மா வெட்டி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்களாம் சிக்கன் எடுத்தாங்க. ஆனால் சிக்கன் எடுக்கல. பீஃபே அதுக்கு பரவாயில்ல. தெரியலன்னா சுட சுட இருந்தால் பரவாயில்ல. இது போதும் நேற்று தெரில இதெல்லாம். ஐயோ ஐட்டு வர 10 பண்ணிடுங்க பார்க்கறதுக்கு. தேவையில்லை யோகட்டான். சரி ஆல்ரெடி தொண்டை எரிஞ்சிட்டு இருக்காங்க. தொண்டை வழியில் இருக்கேன். இது என்ன கான் சாக்லேட் மில்க் சாப்பிட்டா எப்படி இருக்கணும் ஒரே இதுவாக இருக்குது. கொஞ்சம் சாக்லேட்டே ஊற்றிப்போம். வாந்தி வராமல் தான் சேர்த்தான். இன்றைக்கி வயிறு வலி தான் வரும்னு நினைக்கிறேன் டேரெக்டாக. நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏடிவி ரைடுக்காக தான் வந்திருக்கோம். செம்ம எக்ஸைட்டடாக இருக்கும். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனே பண்ணுறேன். நான் எடுக்கிறேன் ஒன்று. அவனே திருப்பி இப்போ அவங்க அட்வென்ச்சர் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அக்கா என்னோட ஷர்ட்டுக்கு அட்வென்ச்சர் எழுதிருக்கோம்ப்பா. நான் அதை காட்ட கூட முடியல. பார்த்துக்கோங்க அட்வென்ச்சர் பேர் காட்டுறேன். ஓடு முடிச்சுட்டு வந்து என் பேர் அட்வென்ச்சர் எழுதிருக்கேன். அதை போட்டு இங்க நாங்கள் வந்து ரைடுக்கு போகிறோம். இந்த போகிற வழி வந்து இதெல்லாம். ஓ மை காட். ஆக்சுவலி இந்த ரைடு போகிறது எவ்வளோ பெரிய பள்ளம். இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க வர வழியே எவ்வளோ பள்ளம் மேடுமா செம்ம அட்வென்ச்சராக இருந்துச்சு. நாங்கள் இன்றைக்கி ஒரு ட்ரக்கில் தான் வந்தோம். ஆனால் அந்த ட்ரக்கே பயங்கர அட்வென்ச்சராக இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் வந்து 2 பைக் எடுத்திருக்கோம். ஒன்று வந்து டேண்ட்ரம்னா என்னன்னா 2 பேர் உட்காந்துருக்கலாம், ட்ரைவ் பண்ணலாம். இன்னொன்று வந்து சிங்கிள் வந்து என் தம்பி எடுத்தான். டேண்ட்ரம் வந்து நானும் எங்கள் அக்காவும் எடுத்துக்கிட்டோம். ஸோ 2 பைக் தான் எடுத்துகிட்டு இங்கே கொஞ்சம் ப்ராக்டிஸ் செக்ஷன் மாதிரி எப்படி ரிவர்ஸ் எடுக்கிறது, எப்படி வந்து பிரேக் போடுறது, எப்படி ரேஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தராங்க. பிரேக் போடு அப்படி. ஆமாம் ரோடு பண்ண பிறகு தெம்பு வருது. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கோங்க. அவங்க கிட்ட எல்லாம் முட்டி வேணும். அதுவுமே வரணும் போட. அது என்ன கோயிலும் கண்ணு இருக்குது. அவங்களும் வராங்க நகலின் நகலானி மழையடிக்கிற முகிலானி திணறடிக்கிற திகிலானி மணமணக்கிற அகிலானி முள்ளா மலரானி
சூடாக இல்லாவிட்டால் ரத்தத்தில் வேகம் இல்லை, சேட்டைகள் இல்லாவிட்டால் இனிமை இல்லை. கூட்டைத்தான் தாண்டாவிட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை, வீட்டை நீ தாண்டாவிட்டால் வானமே இல்லை. வானமில்லை போலே இளமையடா, தினம் புதுமையடா, அதை அனுபவிடா. காலகாலமாக பெருசங்கடா, ரொம்ப பழசுங்கடா, நீ முன்னே முன்னே வாடா வாடா. பழப்பழக்கிற பகலா நீ, படபடக்கிற அகலா நீ, அனல் அடிக்கிற துகளா நீ, நகலின் நகலா நீ, மழை அடிக்கிற முகிலா நீ. இதுவரை நெஞ்சில் இருக்கும் சில துன்பங்களை நாம் மறப்போம். கடிகாரம் உள் தொலைத்து தொடுவானம் வரை போய் வருவோம். அடைமழை வாசல் வந்தால் கையில் குடையின்றி வானனைவோம். அடையாளம் தான் துறப்போம், எல்லா தேசத்திலும் போய் வசிப்போம். என்ன கொண்டு வந்தோம் நாம், என்ன கொண்டு போவோம், அடையுந்த நோடி போதும், வேற என்ன வேண்டும் வேண்டும். பழக்கிற பகலா நீ, படபடக்கிற அகலா நீ, அனல் அடிக்கிற துகுலா நீ, நகலின் நகலா நீ, மழை அடிக்கிற முகிலா நீ, திணல் அடிக்கிற திகிலா நீ, மணமணக்கிற அகிலா நீ, முள்ளா மலரா நீ. சூடாக இல்லாவிட்டால் ரத்தத்தில் வேகம் இல்லை, சேட்டைகள் இல்லாவிட்டால் இனிமை இல்லை. கூட்டைத்தான் தாண்டாவிட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை, வீட்டை நீ தாண்டாவிட்டால் வானமே இல்லை. வானமில்லை போலே இளமையடா, தினம் புதுமையடா, அதை அனுபவிடா. காலம் காலமாக பெருசங்கடா, ரொம்ப பழசுங்கடா, நீ முன்னே முன்னே வாடா வாடா. ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏடிவி ரைடு. செம்ம சூப்பராக இருந்துச்சு, அட்வென்ச்சராக செம்ம சூப்பராக இருந்துச்சு. அட்லீஸ்ட் எல்லோரும் லைஃப்பில் ஒன் டைம் இதை வந்து பார்க்கணும், நீங்கள் ட்ரை பண்ணி. வந்திருக்க ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா காஃபி டெஸ்டிங்காக வந்திருக்கோம். பாலி காஃபி டீலாம் வந்து இங்கே ஸ்பெஷல், அதெல்லாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண வந்திருக்கோம். இதெல்லாமே வெரைட்டி டைப்ஸ் ஆஃப் சீட்ஸு அது மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் இங்கே வந்தீங்கனாலே ஒன் செட் ஆஃப் எல்லா டைப்ஸ் ஆஃப் காஃபி டீ வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து ஒன் செட் ஃபுல்லாகவே நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரீயாக. நாங்கள் குடித்ததுலேயே வந்து கோகோ காஃபி, பாலி காஃபி கூட நல்லா தான் இருந்துச்சு, பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம இந்தியன் காஃபி ட்ரை பண்ணும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் லெமன் டீ, ஐபிஸ்கஸ். ஆமாம், கோகோ போட்டு நல்லா தான் இருக்குது. அவ்வளோதான், எங்கள் டே 1 வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி செம்ம டயர்டு. அதனால தான் அதுக்கு பிறகு ரெஸ்டாரண்ட் நைட்டு சாப்பிட போனதுலாம் எங்களால் வீடியோ எடுக்க முடியல. செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து இப்போ ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். பாய்.